சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நட்சத்திர நவராத்திரி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நவராத்திரி 6ஆம் நாள், அதாவது 27/9/2025 புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமையினுடைய பூஜா விதானத்தை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தோம்னா என்னென்ன நட்சத்திரங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய இந்த 3 நட்சத்திரங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. இன்றைய தேதியில அனுஷ நட்சத்திரம்ங்கிறது வியாபிச்சுட்டு இருந்தாலும் அதனுடைய அனுஜன்ம திரிஜன்ம நட்சத்திரங்களாகிய பூசமும் உத்திரட்டாதியும் இணைந்து விடுகிறது. ஆக இந்த பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களுடைய அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சனி. இயற்கையாகவே இந்த நாளானது ஒரு சனிக்கிழமை நாளாகவும் அமைந்திருக்கிறதுங்கிறது ஒரு கூடுதல் பலமாகவே பார்க்கப்படுகிறது. அதுவும் இந்த வருஷம் நவராத்திரி எவ்வளவு விசேஷமா இருக்கு பார்த்தீங்களா. முதல் நாள் பார்த்தோம்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம்ங்கிறது சந்திரனுக்குரிய நட்சத்திரம். அந்த நாளே சந்திரனுக்குரிய திங்கட்கிழமை நாளாக அமைந்திருந்தது. அதே மாதிரி 2வது நாள் பார்த்தோம்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் முக்கியத்துவம் பெற்றன. அந்த மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபதி யார் பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை. அந்த நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை நாளாக இருந்துருச்சு. அதே மாதிரி இன்றைய தினம் பார்த்தோம்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி என்கின்ற கிரகம்தான். இயற்கையாகவே இந்த நாள் ஒரு சனிக்கிழமை நாளாகவே அமைந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பாக்கியம் தானே. இதுல பார்த்தோம்னா இந்த சனியைத்தான் ஆயுஷ்காரகன் என்றும் சொல்லுவார்கள். அதாவது ஏதோ ஒரு கடுமையான வியாதியினால் அவஸ்தப்பட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா ஆத்துல என்ன சொல்லுவான்னா ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அந்த மிருத்யுஞ்சய ஹோமத்திற்கு இணையானது இந்த பூஜையானது. ஒரு ஆயுர் பலம் என்பது நீட்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த தேதியில இந்த பூஜையை அவசியம் மேற்கொள்ள வேண்டியது. இது போக நமக்கு ஒரு கடுமையான சோதனைகளை தரக்கூடிய கிரகமாகவும் சனிதானே. அந்த சோதனைகளை எல்லாம் தாண்ட வேண்டும். எனக்கு 7.5 சனியினால பிரச்சனை இருக்கு, பொங்கு சனி, தங்கு சனி, மங்கு சனின்லாம் சொல்றோம். அர்த்தாஷ்டம சனிங்கிறா, அஷ்டமத்து சனிங்கிறா, கண்டக சனிங்கிறா. இப்படி ஏதோ ஒரு சனியில சனி திசைங்கிறது நடக்கிறது சார். அதனால ஒரே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறவாள்லாம் இன்றைய தேதியில இந்த பூஜா விதானத்தை மேற்கொள்ள வேண்டியது. இதன்படி அந்த பூஜா விதானத்தின்படி பூஜையை செய்வதன் மூலமாக சனியினால் உண்டாகக்கூடிய தடைகள் என்பது நீங்கும். இது போக நம்முடைய உடம்பில் உள்ள தோல், எலும்பு, பற்கள், காது ஆகியவற்றின் மீது தனது ஆட்சியினை செலுத்தக்கூடிய கிரகமாகவும் சனியானவர் பார்க்கப்படுகிறார். ஒரு பல்லு வலிங்கிறது ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்கு, எனக்கு பல்வலி சரியாக மாட்டேங்கிறது, காதுல ஏதோ குடஞ்சுட்டே இருக்கு சார், காதுல பிரச்சனை இருக்கு, திடீர்னு ஸ்கின்ல பார்த்தா ஏதேதோ அலர்ஜி எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இவர்கள் அனைவருமே இந்த நாளினுடைய பூஜையை மேற்கொள்ள வேண்டியது. இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, இன்றைய தினம் ஒரு புரட்டாசி சனிக்கிழமை நாளாகவும் அமைந்திருக்கிறது தானே. புரட்டாசி மாசத்திலே வரக்கூடிய சனிக்கிழமை நாளாகவும் அமைஞ்சிருச்சு. சனிக்குரிய நட்சத்திரங்களும் இருக்கு. ஆக இன்றைய தினம் அவசியம் இந்த பூஜையை மேற்கொள்ள வேண்டியது. இதன் மூலமாக நமக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் தீரும்னு சொன்னா கலிதோஷம்னு சொல்லுவா தெரியுமா. அந்த சனி தோஷம் என்பது நீங்கும், இந்த கலிதோஷம் அப்படிங்கிறது நீங்கும். இந்த கலிதோஷத்தினால என்னென்ன வரும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை, அதனால பொய் சொல்றது, தனது கருத்துக்களை வெளியில சொல்றதுக்கே ஒரு விதமான அச்சம், ஒரு விதமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சொல்றா இல்லையா. இது போக ஞாபக மறதி, இந்த குணங்களை எல்லாம் தரக்கூடியதுதான் இந்த கலிதோஷம் அல்லது சனி தோஷம் சொல்லுவா. இவையெல்லாம் நீங்க வேண்டும். இது போக நமக்கு இந்த வியாதிகள் எல்லாம் நீங்க வேண்டும். ஆஸ்துமா, கழுத்தெலும்பு வலி, குதிகால் வலி, கணுக்கால் வலி எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனையா இருக்கிறவா அத்தனை பேருமே இந்த நாளினுடைய இந்த பூஜையை மேற்கொண்டு நற்பலனை பெற வேண்டியது. சரி சார், இன்றைய தினத்தினுடைய விசேஷமான அந்த தேவதையை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னா சனி தோஷம் நீங்க வேண்டும் அல்லவா, கடுமையான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க வேண்டும்னு சொன்னா அதுவும் இன்றைக்கு சனிக்கிழமை நாளாகவும் அமைந்திருப்பதால் ஒரு புரட்டாசி சனிக்கிழமையாகவும் இருக்கு. ஆக நிச்சயமாக நமக்கு கடுமையான பிரச்சனைகளை எல்லாம் நாம் எதிர்கொண்டு அவற்றை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அந்த நரசிம்ம மூர்த்தியினுடைய அனுகிரகம்ங்கிறது வேண்டும் தானே. ஆக அந்த நரசிம்ம மூர்த்தியினுடைய முழுமையான அம்சம் தாங்கிய தேவியாகிய அந்த நாரசிம்ஹி அப்படிங்கிற அந்த தேவத்தை தான் இந்த நாளிலே முக்கியத்துவம் பெறுகிறாள். ஆக நம்ம இன்னைக்கு யார் யார் ஆவாகனம் பண்ண போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா மகாலட்சுமி தாயாரை ஆவாகனம் செய்ய போகிறோம். அந்த நாரசிம்ஹி என்கின்ற அந்த தேவதையை ஆவாகனம் செய்ய போகிறோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த நட்சத்திர அதிபதியாகிய சனியையும் ஆவாகனம் செய்ய போகிறோம்.
பூஜை நேரம் அப்படின்னு சொன்னா கோதூளி லக்னம் மாலை அந்த 5 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக பூஜையை துவங்கி விட வேண்டியது. வழக்கமா பார்த்தோம்னா நம்ம ஒரு மணப்பலகையில தான் கோலம் போடுவோம். ஆனால் இன்றைய தினத்திலே 2 மனைப்பலகைகள் அவசியம் வேண்டும். ஏன்னா சனிங்கிற ஒரு கிரகத்தை நம்ம ஆவாகனம் பண்ண போறோம் இல்லையா? அதனால என்ன பண்ணணும்னு சொன்னா 2 மனைப்பலகைகள் என்பது வேண்டும். அதிலே ஒரு மனையில என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு வில்லு மாதிரி, வில் தனுசு அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த வில் போன்ற வடிவிலே கோலத்தினை இட்டு கொள்ள வேண்டியது. அந்த வில்லுக்குள்ளாக என்ன பண்ணணும்னு சொன்னா கருப்பு எள்ளு தானியம் இருக்கு இல்லையா, அந்த கருப்பு எள்ளினை பரப்பி விட வேண்டியது. வில் மாதிரி படம் வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவுல ஃபுல்லா கருப்பு எள்ளால நிரப்பி விட வேண்டியது. அதுக்கு நடுவுல அந்த கருப்பு எள்ளெல்லாம் பரப்பி நடுப்பகுதியில என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அகல் விளக்கு, சாதாரண ஒரு அகல் விளக்கு, அதிலே நல்லெண்ணெயை நிரம்ப ஊற்றி அதிலே ஒரு திரியினை வைத்து விளக்கினை ஏற்றி அதிலே சனியினை ஆவாகனம் செய்ய வேண்டும். இது ஒரு மணப்பலகை. மற்றொரு மணப்பலகையை தனியாக எடுத்துக்கொண்டு அதிலே 8 பத்மங்கள் போட வேண்டும். 8 அப்படின்னு சொன்னா சனியினுடைய நம்பர்னு கூட வச்சுக்கலாம். பத்மம்னு சொன்னா இந்த தாமரை போன்ற ஒரு அச்சு கோலம் அப்படின்னு சொல்றா இல்லையா, பத்மம் பத்மமா 8 பத்மம் போடணும். இந்த 8 அப்படிங்கிறது சனியினுடைய நம்பராக எடுத்துட்டாலும் சரி, அல்லது அஷ்டலட்சுமியாக நீங்கள் கருதினாலும் சரி, அந்த 8 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையிலே பத்மங்களை போட்டு அதற்கு நடுவிலே அதுல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதிலே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கினை நெய் ஊற்றி அதுல நெய்யை ஊற்றி ஏற்றி வச்சிட வேண்டியது. அதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா அன்றைய தினத்தினுடைய மகாலட்சுமி தாயாரையும் ஆவாகனம் பண்ண போறோம், அந்த நாரசிம்ஹி தேவி அப்படிங்கிறோடையும் ஆவாகனம் பண்ண போறோம். முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல சனியை ஆவாகனம் பண்ண வேண்டியது. இந்த பக்கம் இந்த ஒரு வில்லு மாதிரி ஒரு கோலம் போட்டு அதுல எள்ளு நிரப்பி இருக்கும், அதுல ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி ஏத்தி இருக்கும். அதுல என்ன பண்ணணும்னு சொன்னா 2 புஷ்பத்தை எடுத்து, அது இந்த நீல புஷ்பமா கூட இருக்கலாம், நீல சங்கு புஷ்பமா இருக்கலாம், கருங்குவளை மலர்களாக இருக்கலாம், அந்த மலர்களை எடுத்துட்டு சனைஸ்வராய நமஹா தியாயாமி ஆவாகயாமி என்று அந்த பாதத்திலே போட வேண்டியது. இந்த பக்கம் பார்த்தோம்னா மகாலட்சுமி நமஹா தியாயாமி ஆவாகயாமி, நாரசிம்ஹை நமஹா தியாயாமி ஆவாகயாமி என்று அவர்களை ஆவாகனம் செய்துவிட்டு அவர்களுக்குரிய அந்த மந்திரங்களை சொல்லி 108 முறை ஜபம் செய்ய வேண்டியது. முதல்ல மகாலட்சுமி தாயாருக்குரிய ஓம் மகாதேவியை ச வித்மஹே விஷ்ணு பத்னே ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா என்று 108 முறை ஜபம் செய்ய வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஓம் கராளன்யை ச வித்மஹே நாரசிம்ஹை ச தீமஹி தன்னோ சிம்ஹி பிரச்சோதயாத் ஓம் ஸ்ரீ நாரசிம்ஹை நமஹா என்று 108 முறை ஜபம் செய்ய வேண்டியது. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இன்னொரு மனையிலே ஒரு வில் போன்ற படத்தினை வரைந்து அதுல கருப்பு எள்ள போட்டு நல்லெண்ணெய் விளக்கேற்றிருக்கோம் இல்லையா, அதை பார்த்துட்டே ஜபம் பண்ணணும். என்ன ஜபம் பண்ணணும்னு சொன்னா ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்ஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஸ்ரீ சனைஸ்வராய நமஹா என்று 108 முறை ஜபம் செய்ய வேண்டியது. அதற்கு பின்னர் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி அல்லி மலர்கள் கிடைத்த அந்த அல்லி மலர்களால் அல்லது அந்த அல்லி மலர்களுடைய இதழ்களால் அர்ச்சனை செய்ய வேண்டியது. சார் அல்லி மலர்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா ஜாதி மல்லி கிடைச்சாலும் சரி, அல்லது அம்பிகைக்குரிய விசேஷமான முல்லை மல்லி எந்த மலர்களாக இருந்தாலும் அதனை கொண்டும் அர்ச்சனை செய்யலாம். கருங்குவளை மலர்கள் கிடைத்தாலும் அதாலும் அர்ச்சனை செய்யலாம். சங்கு புஷ்பம் கிடைச்சாலும் அதாலும் அர்ச்சனையை செய்யலாம். அதில் அர்ச்சனை பண்ணிட்டு தூப தீப நைவேத்தியம் பண்ணி தீபாராதனையை செய்ய வேண்டியது. இன்றைய தினத்தினுடைய விசேஷமான நைவேத்தியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எள்ளு பொடி சாதம். சனீஸ்வரனுக்கு மிகவும் பிரிய எள்ளு தானே, ஆக அந்த எள்ளு பொடி சாதத்தினை செய்ய வேண்டியது. இது போக மைதா மாவினால் செய்த பக்ஷணங்கள், பாதுஷா போன்ற இனிப்பு வகைகள் கூட விசேஷம். இது போக எள்ளடைன்னு சொல்லுவா இல்லையா, எள்ளடை கூட பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். கற்பூரவல்லி வாழைப்பழங்கள் மிகவும் விசேஷம். நவராத்திரி கொலு வைக்கிறோம் சார், எங்களுக்கு சுண்டல் அப்படின்னு சொன்னா காராமணி சுண்டலை செய்ய வேண்டியது. எல்லாத்தையும் பண்ணி நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை எல்லாம் முடிச்சுட்டு கன்னி பெண்கள் மற்றும் சுமங்கலி பெண்களுக்கு நலங்கிட்டு தாம்பூலத்தை தந்து நமஸ்கரிக்க வேண்டியது. முடிந்தால் அவர்களுக்கு போஜனம் அளித்தும் நமஸ்காரம் செய்யலாம். இவ்வாறு செய்வதன் மூலமாக சனியினால் உண்டான தோஷங்கள் தடைகள் அத்தனையும் நிச்சயமாக விலகும். இத்துடன் நவராத்திரி 6ஆம் நாள் பூஜா விதானமானது பூர்த்தி அடைகிறது. மீண்டும் உங்கள் அனைவரையும் நவராத்திரி 7ஆம் நாள் பூஜா விதானத்தோடு சந்திக்கிறேன்.